ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடுகள் வழங்குறாங்க. இந்த வீட்டுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnhb.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக உங்களுக்கான வீடுகளை வழங்குறாங்க. ஸோ மொத்தமாக 7659 அலகுகள் இருக்குது, வீடுகளை இருக்குதுங்க. ஸோ தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல பாருங்கள், குழுக்கள் முறையில் கொடுத்துருக்காங்க. 32 ப்ராஜெக்ட் இருக்குது, 2842 அலகுகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் 21 ஆகஸ்ட் 2026 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 278 குடியிருப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் 66 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மனைகள் ஒரு 2508, வீடுகள் 56 இருக்குது. விலை ஸ்டார்டிங்கில் 3 லட்ச ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 17 ப்ராஜெக்ட் இருக்குது, 2184 அலகுகள். 24 ஆகஸ்ட் முதல் அப்ளை பண்ணலாம். இது முதல்ல வருபவருக்கு முதல்ல அடிப்படையில் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு பகிர்றாங்க. மூணாவதாக ஒரு 24 ப்ராஜெக்ட் இருக்குது, 1749 வீடுகள் அலகுகள் இருக்குது. 25 ஆகஸ்ட் முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ குடியிருப்பு 36 லட்சம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. மனைகள் 3 லட்சம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு 884 வணிக மனைகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இடங்களில் உங்களுக்கு இப்போதைக்கு, அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த மாதிரி வீடுகளை பார்த்தா அவங்களே கட்டி கொடுத்து அதை சேல் பண்ணுவாங்க கம்மி ரேட்டுக்கு. அதுதாங்க ஒரு ஆப்ஷன். இது இலவசம் கிடையாது, நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணி தான் வாங்குற மாரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டை உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 15 வருஷத்தில் நீங்கள் இஎம்ஐ கூட போட்டுக்கலாம். 15 வருஷத்தில் இதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு 10%க்கான அமௌண்ட்டை இனிஷியலாக நீங்கள் கொடுக்கணும். ஜென்ரல் பப்ளிக்கு 30%க்கான அமௌண்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இஎம்ஐ அதை பற்றி எல்லாமே நீங்கள் டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த அலுவலகம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் அப்ளை பண்ணுறவங்க 7 நாட்களுக்குள்ளே தாராளமாக அப்ளை பண்ணலாம். 21, 24 மற்றும் 25 3 தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இந்த ஆண்டு விலை உயர்வு எதுவும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு வீடு விற்பனை பண்ணுறோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். 7 தினங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் விற்பனைக்கு தயாராக உள்ள 884 வணிக அலகுகள், ஸோ கடைகள், பிரதான வணிக மனைகள்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் குழுக்கள் முறையில். 25/8/2026 24/9/2026 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா வணிக அலகுகள், கடைகள், பிரதான வணிக மனைகள் அதிலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கைடன்ஸ் தகுதிகள் தெரிஞ்சுக்கிறது இருக்க பாருங்கள். ப்ரொசீஜர் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நடைமுறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணையதள குழுக்கள் முறை மூலம் மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்வது குறித்து இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஸோ விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர், தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக தனது பெயரிலோ அல்லது கணவர் மனைவி அவங்களுடைய பெயரிலோ வீடு இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி வீடு வாங்கி இருக்கக்கூடாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா மாதாந்திர வருமான உச்ச வரம்பு பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். முதல்ல எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம், தனிநபர் மாத வருமானம் 75,000 ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனில் வருவீங்க. நெக்ஸ்ட்டு லோவர் இன்கம் குரூப், குறைந்த வருவாய் பிரிவு, 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது மாத வருமானம் அப்படின்னா லோவர் இன்கம் குரூப். அதுக்கப்புறம் மிடில் இன்கம் குரூப் 50,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய்க்குள்ளே மாத வருமானம் வருதா மிடில் இன்கம் குரூப். அப்புறம் ஹையர் இன்கம் குரூப், இது 70,000 ரூபாய்க்கு மேலே மாத வருமானம் மீட்டுறவங்களுக்கு இந்த ஹையர் இன்கம் குரூப். இந்த மாதிரி கேட்டகரி பிரிச்சிருக்காங்க, இவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி அதிக வருமான பிரிவை சார்ந்த விண்ணப்பதாரர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் குறைந்த வருமான வகை மனை அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க விரும்பினால் அத்தகைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாங்கிக்கலாங்க. எல்லா விளம்பரங்களும், ஸோ எத்தனை வீடு இருக்குது எல்லாமே உங்களுக்கு விளம்பரம் படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க.
குழுக்கள் எல்லாமே உங்களுக்கு எப்போ குழுக்கள் என்னைக்கு தந்துருப்பாங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ண போகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஆர்வமுள்ள தகுதியுள்ள பொதுமக்கள் 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அதிலையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், பூர்வீகத்துக்கான சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சப்மிட் பண்ணலாம், வருமான சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் செய்யப்பட்ட உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு சர்டிஃபிகேட்கான ஆதாரம், ஆவணங்களை எப்படி பதிவு பண்ணுறது, ஆவணங்களை பதிவு பண்ணி 30 நாட்களுக்குள்ளே பரிசீலனை பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா கைட்லைன்ஸுமே இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்த இன்ஃபர்மேஷன் இதிலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஒரு பாருங்கள், அப்ளை அண்டு புக் ப்ராப்பர்ட்டி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் முதல்ல அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாரி இருக்குது. மேலே இருக்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் என்ன, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் என்ன, மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மிக்சரப்பாக லெட்டர் நம்பர் இருக்க மாதிரி மிக்சரப்பாக யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, பிடிச்ச பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கோடு இருக்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு ஸோ ப்ரொசீஜர் அதாவது லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் ப்ராப்பர்ட்டி, சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் ப்ராப்பர்ட்டி அவைலபிள் லிஸ்டிங், அதுக்கப்புறம் வியூ டீட்டெயில்ஸ், அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ராஜெக்ட்லாம் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் டீட்டெயில்ஸாக. ஸோ இதில் வந்து பாருங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே அரும்பாக்கம் சென்னையில் வந்து லாட்ரி அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்னா யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் ஸோ லாட்ரினா லாட்ரி கொடுத்துருக்காங்க, இல்லை டேரெக்டாக லாட்ரியில் வேணால் அப்படியே எனக்கு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நிறையா இருக்குது. ஸோ சென்னையில் நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ திருவள்ளூர், செங்கல்பட்டு அந்த மாதிரி நிறையா இடங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. மேபி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா, அதில் கோயம்புத்தூர் கூட கொடுத்துருக்காங்க, சேலம் கொடுத்துருக்காங்க, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ உங்கள் ஊரில் இருக்கா அப்படின்றத கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் பேசிக்காக என்ன பிளாட்டு, எத்தனை யூனிட் இருக்குது, யாருக்கு எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷனாக, இல்லை லோயர் இன்கம் குரூப்பாக, மிடில் இன்கம் குரூப்பான்ற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எது வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா மேலே உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இருக்குது. அதேமாரி என்னமான ப்ராஜெக்ட் வேணும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எந்த காசில் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட் மாரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு மனைகள் அந்த மாதிரி இருக்குது. இல்லாமல் உங்களுக்கு ஹவுசிங் வேணாலும் ஹவுசிங்கும் இருக்குதும், அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மனை வேணுமா, வீடு வேணுமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி லாட்ரி வேணுமா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வா நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்னமான ப்ராஜெக்ட் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து அண்ணா நகர் வெஸ்ட் இருக்குது. ஸோ 2 BHக்கான ஹவுஸு, ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 907 ஸ்கொயர் ஃபீட்டு, 5 ஃப்ளோர் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவைலபிள், ஸோ எத்தனை யூனிட் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ சேலாக இருக்குன்ற வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தமான ஃபெசிலிட்டி அப்படின்னா சோலார் பேனல் அரேஞ்ச்மெண்ட், CCTV, வாட்டர் லைன்,
செவர்லேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், லிஃப்ட்டு, ஃப்ரீ அலாரம் அதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஏன்னா இப்போதைக்கு ஓப்பன் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டேரெக்டாக அப்ளை அப்படின்ற மாரி காமிக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காலோ அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள், ஸோ குலுக்கல் முறையில் இருக்கிறது ஆகஸ்ட் 21 முதல் அப்ளை பண்ணலாம். அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது வந்து 24 முதல் இது 25 முதல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஊருக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ பிளாட் அப்ளை பண்ணலாமா, வீட்டு மனையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த இடத்துலேயே கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் டீல்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, லாகின் டீல்ஸ் காமிக்கும். லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சுலபமாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தான் அட்டாச் வந்து பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. குலுக்கல் முறையிலுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சது முன்கூட்டியே டாக்குமெண்ட்ஸ், ஸோ வருமான சர்டிஃபிகேட், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட்லாம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹவு டு அப்ளை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான கைடன்ஸ் பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிடுவீங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்குங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை மட்டும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வியூ அண்ட் புக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வியூ அண்ட் புக் கொடுத்து நீங்கள் தாராளமாக அந்த அப்ளை நவ் காமிக்கும். ஸோ அப்ளை நவ்வில் போயிட்டு உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் காமிக்கும். உங்களுக்கு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், எந்த கோட்டா கீழே வருவீங்க, அதுக்கப்புறம் உடைய ஃபோட்டோ, எல்லா டாக்குமெண்ட்ஸும், கேட்டிருக்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணிட்டு பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுற மாரி இருக்கும். டோட்டல் அமௌண்ட்டு பெய்டு, ஸ்டார்டிங் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்டு இதிலே வந்து பண்ணிடுற மாதிரி இருக்கும். வெளியே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க வியூ டீட்டெயில்ஸை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகல. 21, 24 அண்ட் 25 தான் எனேபிள் ஆகும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.